ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரப்போதாட்டுக்கு எல்லார் வீட்லேயும் நடக்கிறதாங்க. அதெல்லாம் மாமனாரால் சண்டை வரும்னு எதிர்பார்க்கலங்க. நம்ம பாண்டியன் முனுக்கன்னா தங்கமயிலேன்னு இவர் கூப்பிட்றத பார்த்தோன்னே அவங்களுக்கு காண்டாகுது. கோமதி அம்மாவோட கோவத்தை நீங்கள் பார்த்தது இல்லையே, புரட்டி எடுத்துருவாங்க பாண்டியா, வேணாம் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பேக்கை பிடிங்க, இங்கே கூடு, உனக்கு என்ன தெரியும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா மூஞ்சல் அடித்த மாதிரி பேசுகிறாங்களேன்னு அவங்க ஒரு பக்கத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு யாருக்கிட்ட நம்ம ராஜுகிட்ட உட்காந்து நின்று புலம்பிகிட்டு இருக்காங்க. புலம்பிகிட்டே இருக்க கேப்பில் வந்துட்டு கதிர் என்ட்ரி ஆகிறாருங்க. கதிர் என்ட்ரி ஆனோன்னு சாப்பாடு போடலான்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. இவங்களே உங்க பையன்ட்டு அப்போ தான் சாப்பாடு போடணும், கொஞ்சம் நேரம் பேசுவோம், அவன் பேசவே மாட்டேங்கிறானே ஃபீலிங்ஸில் உட்காந்துருக்காங்க. அது புரியாத இந்த பொண்ணு குடுக்குன்னு ஓடியாது, நான் தம்பிக்கு சாப்பாடு போடுறேன்னு வந்து நிற்கிது. அவன் பொண்டாட்டி போட்டுப்பான், நீ முதல்ல கிளம்பி போ, நீ போய் உன் புருஷனுக்கு மட்டும் சாப்பாடு போடு அப்படின்ட்டாங்க. செம்ம நியூஸ் கட் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. அதனால அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டே அழுதுகிட்டே தேம்பி வந்து ரூமில் அழுகுது. உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே யார் எந்திரிக்கிறா, சரவணன் நினைச்சோன்னே நம்ம மீனாவுக்கும் ராஜுக்கும் அது தப்பாகவே படல. எங்கள் அம்மா மீனாட்டியும் ராஜுட்டையும் இப்படி தான் பேசுவாங்க, ஆனால் உனக்கு மட்டும் யார் தப்பாப்படுது, நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படிங்கிறாங்க. ஏன்னா மனசு பூரா வஞ்சன்ஸ் இருக்கிற மனசுப்பா, அப்படிதான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் விடுஞ்சோடனே எல்லாருமே இல்லைங்க, யாருமே இல்லாத கேப்பில் தம்பி நீங்கள் அப்பாட்ட அப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்குது. யாருன்னு பார்க்குறீங்களா, கதிரை வந்து போட்டு கொடுக்குதாமா தங்கமயில், இதுக்கு உனக்கு என்னம்மா கிடைக்க போகுது, அவார்டா கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, டியூஷன் நடத்துகிறாங்கன்ற விஷயத்த முந்திரி கொட்டை மாதிரி போய் சொல்லுது. இவங்களே வீட்டில் சொல்லிக்க மாட்டாங்களா, ராஜு சொல்லிப்பாங்க, ஆனால் இவங்க போய் முன்னாடி சொல்லி டியூஷன் நடத்தலாம் என்ன பழக்கம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருச்சு. என்ன வேலை பார்க்குற நீ, ஐயோ கோவத்தில் கொந்தளிச்சிட்டாரு நம்ம கதிர். கோவத்தில் கொந்தளிக்க மட்டும் கூடாது, போய் சரவணன்ட்ட போய் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.